Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இவங்க தானே கோயிலுக்கு வந்தாங்க. ஐயோ அண்ணே, அப்பா. ஒரு டாக்டருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டியே. யாரையோ பார்த்துட்டு டாக்டரை பார்த்தேன், இனியாவை பார்த்தேன்னு கதை சொல்லிட்டு இருக்க. இத பாரு, இனிமே இந்த மாதிரி ஏதாவது உளறிட்டு இருந்த பல்லகள் எல்லாம் காட்டிடுவேன். ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. ஏண்டி இப்படி மக்கு மாதிரி டெய்லி குட்டு வாங்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே வராதா? ஐயோ, எதுக்கடி நீ இப்படி முட்டாள்தனமாவே நடந்துக்கிற? இல்ல அண்ணி, நான் நிஜமாவே அந்த டாக்டர் பார்த்தேன். அவங்க இனியாவ யானி யானின்னு கூப்பிட்டு பேசுனாங்க. பாரு, மறுபடியும் போய் சொல்றா பாரு. உனக்கு நான் ஒரு குட்டு வைக்கிறேன். வா. ஆமா, அந்த டாக்டர் கோயிலுக்கு வந்தது உண்மைதானே? அவங்க இனியா கிட்ட பேசுனதும் உண்மைதானே? அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு வரவே இல்லைன்னு சொல்றாங்க? இதுக்குள்ள நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதை ஏமாத்துறீங்களா? கண்டுபிடிக்கிறேன். அத்தை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த டாக்டர் கிட்ட நான் இனியான பேர் சொல்லிதான் செக்அப் பண்ணேன். இவங்க எப்படி என்ன தீர்மானமா யாழினின்னு சொன்னாங்கன்னு தான் எனக்கு புரியல. எப்படியோ தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சந்தோஷப்படு. இனியா குழந்தைய பெத்து உன் கையில குடுக்கறதுக்குள்ள என்னெல்லாம் பாடுபட போறோமோ. வா. அத்தை, ஹாய் இனியா. அத்தை, உங்களுக்கு ஆயுசு 100 அத்தை. என்னது? 100 வயசு வரைக்கும் இருந்து உன் மாமா கிட்ட கஷ்டப்படணுமா? அத்தை, எப்படியும் என் குழந்தை உங்க வீட்டுக்கு தான் வரப்போகுது. குழந்தை யாழினி கைக்கு வந்த உடனே மாமா ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. அதுக்கப்புறம் மாமா யாழினிய கஷ்டப்படுத்தவே மாட்டாரு. அதனால 100 வயசு வரைக்கும் நீங்க ஜாலியா இருக்கலாம். ஆனா உன் குழந்தை எங்க கைக்கு வர வரைக்கும் நாங்க உயிரோட இருப்போமான்னு கூட தெரியலையே. ஒவ்வொரு நாளும் செத்து தான் பிழைக்கிறோம். நித்திய கண்டோம் பூரண ஆயுசாதான் இருக்கு எங்க பாடு. ஏன் அத்தை, என்னாச்சு? ஏன் இவ்ளோ சலிச்சுக்கிறீங்க? இன்னைக்கு உன் மாமா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? மாமா எங்களை கொலை நடுங்க வச்சுட்டாரு. இனியா என்ன அப்படி பண்ணாரு? அந்த கைனகாலஜிஸ்ட் டாக்டரை வீட்டுக்கு வர வச்சிட்டாரா? இவளுக்கு ஏய், நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா அத்தை, நானும் உங்க கூட தானே இருந்தேன். அத்தை, ஒண்ணு யாழினிய மாமா அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும், இல்ல டாக்டரை வீட்டுக்கு வர வச்சிருக்கணும். நான் இப்ப சொன்னதுல அந்த 2வது தானே நடந்துச்சு. என்ன இனியா, வெத்தலையில மைய வச்சு பார்த்த மாதிரியே சொல்ற? உண்மையிலேயே இங்க ஏதாவது ரேடார் செட் பண்ணி வச்சிருக்கியா இனியா? ரேடார் தானே. மாமா இப்படியே பண்ணிட்டு இருந்தாருனா நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே ரேடாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வருவேன். என்னத்த வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, டாக்டர் வீட்டுக்கு தானே வந்தாங்க. ஆமா இனியா, அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? அந்த டாக்டர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. யாழ்னியும் நீங்களும் அப்படியே பயந்து நடுங்கிருப்பீங்க. யாழ்னி செம்மையா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சு இந்த அமுதா சித்தி அப்படியே பூரிச்சு போயிருப்பாங்க. ஆனா கடைசியில எல்லாம் தலைகீழ நடந்திருக்கும். டாக்டர், இவதான் யாழ்னி, எனக்கு இவள நல்லா தெரியுமே, இவதான் அன்னைக்கு செக்கப்க்கு வந்தான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதானே நடந்துச்சு.
இனியா, என்ன நீ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற? அதெல்லாம் அப்படிதான்க்கா. இனியா, எனக்கு தலை சுத்துதுமா. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அத்தை, அமுதா சித்தி என்ன பார்த்தாங்களோ அது உண்மைதான். என்ன உண்மையா? உண்மையா? என்ன சொல்ற நீ? அது நேத்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அத்தை. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் வரேன். ஐயோ, இதோ எடுத்துட்டேன் டாக்டர். நானும் டாக்டரும் பேசுறத அமுதா சித்தி கேட்டுட்டு இருக்காங்களே. யாழினி, நீ இப்படி படாருன்னெல்லாம் குனிய கூடாதுமா. எதுவா இருந்தாலும் நிதானமா தான் குனிஞ்சு எடுக்கணும். ஓகே டாக்டர். மறுபடியும் யாழினிங்கிறாங்களே. நம்ம நினைச்ச மாதிரி இதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. கன்ஃபார்ம். கடவுளே, டாக்டர் வேற என்ன யாழ்னின்னு பேர் சொல்லி பேசுறாங்களே. அமுதா சித்திக்கு கண்டிப்பா தலை கொடைய ஆரம்பிச்சிருக்கோம். சரி யாழினி, நான் போய் சாமி கும்பிடுறேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம். சரிங்க டாக்டர். ஆஹா, இதுக்கு மேல இங்க நின்னோம்னா இனியா பாத்துருவா. அதுக்குள்ள கிளம்பிடுவான். லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை யாழ்னு கூப்பிடுறாங்க. இதுல என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். சித்தி போற வேகத்தை பார்த்தாலே தெரியுது. இந்த விஷயத்தை கண்டிப்பா மாமா கிட்ட சொல்லதான் போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? அப்படியே பண்ணிடலாம். மே கம் இன் டாக்டர்? எஸ், கம் இன். ஹே யாழினி, வாமா உட்காரு. காலையில தான் கோவில்ல பார்த்தோம், அதுக்குள்ள தேடி வந்திருக்க. Are you all right? I'm all right டாக்டர். உங்ககிட்ட ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் டாக்டர். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் வேணும் யாழினி? நீங்க யாழ்னின்னு கூப்பிடுறீங்கல்ல, அந்த யாழ்னி நான் இல்ல மேடம், அது என் அக்கா. புரியல, உன் அக்காவா? மேடம், நான் உங்ககிட்ட செக்கப்காக வந்த அதே நாள்ல எனக்கு அப்புறம் இனியாங்கிற பேர்ல ஒரு பொண்ணு வந்து செக்கப் பண்ணாங்கல்ல. ஆமா, அந்த இனியாங்கிறது என் பேரு மேடம். உண்மையிலேயே அவங்க பேர் தான் யாழினி. அவங்க தான் என் அக்கா. நீங்க இனியா, அந்த பொண்ணு தான் யாழினியா? அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் பேரை மாத்திட்டு செக்கப்க்கு வந்தீங்க? மேடம், அது ஒரு பெரிய கதை மேடம். அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தை இல்லைங்கிறத காரணம் காட்டி என் மாமனார் என்ன வீட்டை விட்டு துரத்திட மாட்டாரா? இனியா, நான் இத மடிப்பிச்சையா கேக்குறேன். இனியா, தயவு செஞ்சு எனக்கு கொடு. இனியா, இனியா, என் தலைவரை சத்தியம் பண்ணி சொல்லு. உன் மேல ஆணையா சொல்றேன், என் குழந்தைய உனக்கு தர. அவளுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தாதான் என் மாமனார் வீட்டுல வாழ முடியுங்கிற சூழ்நிலை அக்காவுக்கு. அதனால்தான் நான் என்னோட குழந்தைய என் அக்காவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டேன். மை காட், அக்காவுக்காக குழந்தையவே கொடுக்க போறியா? இட்ஸ் அன்பிலீவபிள். சரி, இப்ப நான் என்ன உதவி பண்ணுமா? டாக்டர், நீங்க காலையில கோயிலுக்கு வரும்போது என்னை யாழ்னின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுனீங்கல்ல. ஆமா. அப்போ என் சித்தி அமுதாங்கிறவங்க அதை பார்த்துட்டாங்க.
அவங்க என் மாமாவோட தங்கச்சி. சரியான கோள் மூட்டி. அமுதா சித்தி எப்படியும் இந்த விஷயத்த என் மாமா கிட்ட சொல்லுவாங்க. என் மாமா நிச்சயமா உங்ககிட்ட விசாரிக்க வருவாரு. இல்லன்னா உங்களை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிப்பாரு. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் அக்கா யாழ்னிய தான் நீங்க செக்அப் பண்ணன்னு சொல்லணும் மேடம். இனியாங்கிற பேர்ல யாரையுமே எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நீங்க சொல்லணும் மேம். ஆக்சுவலி என் ப்ரொஃபஷன்ல இந்த மாதிரி பொய்யெல்லாம் நான் சொல்லவே கூடாது. ஆனா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்கிறதுனால இந்த ஒரு பொய்யை சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேம்மா. அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நீ உன் குழந்தைய தர தயாரா இருக்க பாரு. அந்த தியாகத்துக்காக நான் இதை கண்டிப்பா செய்யறேம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் டாக்டர். இனியா, இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? இனியா, இதே நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல. ஆ. என்ன இனியா, நேத்தே எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க கொஞ்சம் தயாரா இருந்திருப்போம்ல. ஆமா, அத்த காரணமா தான் நான் சொல்லல. டாக்டர் என்னை யாழ்னின்னு கூப்பிட்டத அமுதா சித்தி கவனிச்சாங்க. ஆனா அத வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. தேவையில்லாம இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களை பதட்டப்பட வைக்க வேணாம் தான் நான் சொல்லவே இல்லை. இருந்தாலும் எதுக்கும் டாக்டரையும் கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுக்கலாம் தான் நான் உங்ககிட்ட பேசி வச்சேன். இனியா, நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம். அந்த டாக்டரை பார்த்ததும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? கை கால் எல்லாம் நடுங்கிருச்சு. யாழ்னிக்காவது கை கால் தான் நடுங்குச்சு. எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு இனியா. அத்தை, நான் முன்னாடியே சொல்லாம இருந்ததுனால தான் டாக்டர் வந்துட்டு போனப்போ மட்டும் நீங்க டென்ஷனா இருந்தீங்க. ஆனா நான் இத முன்னாடியே சொல்லிருந்தா சொன்ன சமயத்துல இருந்தே நீங்க பதட்டமாவே இருந்திருப்பீங்க. உங்க பதட்ட நேரத்தை நான் குறைச்சிருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். உனக்கு தேங்க்ஸ் என்ன? நீ பண்ற காரியத்துக்காக உனக்கு கோயிலே கட்டுறோம். என்ன அத்தை? ஆனா இந்த அமுதாவை மட்டும் என்ன செய்யறதுனே புரியல. கூட இருந்தே கழுத்து அறுக்குறா. என்னைக்கு எதை கொண்டு வருவானே தெரியல. யாழ்னியும் வச்சுக்கிட்டு அந்த அமுதாவையும் வச்சிருக்கிறது புலியும் ஆட்டையும் ஒரே கூண்டுல வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அமுதா சித்திய வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு நினைச்சாலும் மாமா விட மாட்டேங்கிறாங்க. தானா வீட்டை விட்டு போனவங்கள இவரா வழிய கூட்டிட்டு வந்து ஒத்தாசையா வைக்கிறதா நினைச்சு தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு பைத்தியத்தை கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிற உன் மாமாவை என்னதான் பண்ண முடியும் சொல்லு? அத்தை, மாமா தானே அமுதா சித்தியை வெளியில போக விடாம இருக்காரு. அவரே அவங்கள வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி செஞ்சுட்டா என்ன? எப்படி? ஏற்கனவே நீ அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிதான் மாமா அமுதா சித்திய வெளியே அனுப்புனாங்க. ஆனா நான் தான் அவங்கள பத்தி சரியா தெரிஞ்சுக்காம மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த தடவை நம்ம வேற ஒரு பிளான் பண்ணுவோம். மாமாவே அமுதா சித்திய வீட்டை விட்டு அனுப்புற மாதிரியான ஒரு யோசனைய நான் சொல்றேன். அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. என்ன பண்ணணும்? 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. செம்ம ஐடியா இனியா. சூப்பர் இனியா. இந்த ஐடியால இருந்து அமுதா சித்தி தப்பிக்கவே முடியாது. சரி, ஏற்பாட்டை உடனே ஆரம்பிங்க. நிச்சயமா சீக்கிரமாவே அமுதா சித்தி வீட்டை விட்டு போற நல்ல செய்தி நடக்கும். சரி சரி, உடனே ஆரம்பிச்சிடலாம். சரிங்க அத்தை, அப்ப நான் போனை வச்சிடுறேன். பாய் யாழ்னி. பாய் அத்தை. பாய் 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 பாய். புரிஞ்சுதா? என்ன மருமகளே, அமுதா விரட்ட ரெடியா இருக்கியா? ரெடி அத்தை. ஓகே. வா.
என்னமா வீங்கி போயிருக்கு? அம்மா மண்டெல்லாம் வலிக்குது. லூசு அண்ணன், இப்படியே நீ கொட்டுவ? கோயில் அந்த டாக்டர் இனியாவ யாழ்னின்னு கூப்பிட்டத நான் என் 2 கண்ணால தானே பார்த்தேன். ஆனா அந்த டாக்டர் அந்த இனிய யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? உண்மை என்னன்னு தேடி கண்டுபிடிக்காம இப்படியா கொட்டுவாங்க? முட்டாளண்ணா, அம்மா மண்டை ஃபுல்லா வலிக்குது. ஐயோ, எவ்வளவு பெருசா வீங்கி போயிடுச்சு. அமுதா, அண்ணி, என்ன அண்ணி? என்ன அண்ணி அங்க என்ன பாக்குறீங்க? அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. இல்ல 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 இல்ல, என்னமோ தலையில இருக்கிற மாதிரி தோணுது இல்ல? ஆமா, இல்லையே அண்ணி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. யாழ்னி, அமுதா தலையில ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஏதோ ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ஓ, அது எலுமிச்சம்பழம்னு நினைக்கிறேன். பாரு, எடுத்துட்டு வந்திருக்கா. ஆஹா, இல்ல அத்தை, அது சப்போட்டா பழம் மாதிரி தான் தெரியுது. பாருங்க. சப்போட்டாவா? என்ன பெட்டு? அது எலுமிச்சம்பழம் தான். இல்ல, 100 ரூபாய் பெட்டத்தை. அது சப்போட்டா பழம் இல்ல, தான். எலுமிச்சம்பழம். என்ன அண்ணி, நானே அண்ணன் கொட்டின கொட்டுல தலை வீங்கி போய் வலி பொறுக்க முடியாம இருக்க. நீங்க 2 பேரும் என்ன வச்சு பெட்டு கட்டி விளையாடுறீங்களா? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஐயோ, ஐயோ, என்ன அமுதா இப்படி கேட்டுட்ட? இறக்கம் இல்லாமையா? தோ இந்த சுடு தண்ணியும் டவல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சித்தி, நான் தைலம் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. பாத்தியா? அது வீங்கின இடத்துல இந்த தைலத்தை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் இந்த வெந்நிய வச்சு நல்லா ஒத்தடம் கொடு. ஒண்ணு இல்லாம போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்க என் மேல இருக்கிற கோபத்துல என்ன திட்டுறதுக்கு தான் வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நீங்க 2 பேரும் இவ்ளோ உதவி பண்றீங்க. பின்ன எனக்கு இருக்காதா? இப்ப எதுக்கு தெரியுமா ஒத்தட வைக்கணும்னு சொல்றேன்? சீக்கிரம் இந்த காயம் ஆறணும்ல. ஆமா, அப்பதானே அடுத்த முறை திரும்பவும் கொட்டு வாங்க முடியும். என்ன பாக்குற? இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? கோயில்ல டாக்டர் இனியாவை பார்த்து இனியான்னு கூப்பிட்டா உனக்கு என்ன, யாழ்னின்னு கூப்பிட்டா உனக்கு என்ன? கோயிலுக்கு போனமா சாமிய கும்பிட்டமான்னு இல்லாம வேக வேகமா வீட்டுக்கு வந்து உன் அண்ணன் கிட்ட வத்தி வச்சு கையோட போய் டாக்டரையும் கூட்டிட்டு வந்து அப்படி எதை நிரூபிக்கிறதுக்காக நீ இவ்ளோ போராடுற? இல்ல நீ இப்போ உங்களையே யாரோ ஒருத்தங்க பேரை மாத்தி கூப்பிட்ட ஒரு குழப்பம் வராதா? அப்படி ஒரு குழப்பம் தான் எனக்கு வந்துச்சு. அததான் நான் அண்ணன் கிட்ட சொன்னேன். ஆனா அண்ணா அது இவ்வளவு பெருசாக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அச்சச்சோ, பாவம். யாழ்னி, உனக்கு காது குத்தி இருக்குல்ல? குத்தி இருக்கத்த பாருங்க. எனக்கும் சின்ன வயசுலயே குத்தியாச்சு. சித்தி, நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? எங்களுக்கு நீங்க யாருன்னு நல்லாவே தெரியும். யாழினி, நீ எப்படி எல்லாம் பேசுற? அவ பேசல, நீ பேச வச்சிட்ட. ஆமா சித்தி, சீக்கிரமா குணப்படுத்திக்கோங்க. இல்லனா அடுத்த முறை மாமா கொட்டும் போது வலி தாங்க முடியாது. என்ன யாழினி, நீயும் என்ன வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்ட? அதுக்கு காரணம் நீயே தான். ஓ மரியாதைய நீயே கெடுத்துக்கிட்ட. அதுக்கு இவ என்ன பண்ணுவா? எப்படியும் நீ இதோட அடங்க போறதில்ல. நீ என்ன பண்ணாலும் நாங்களும் விட போறதில்ல. அதனால நீ நல்லா பிளான் பண்ணு. ஓகே?
ஆனா ஒண்ணு ப்ராப்பரா பிளான் பண்ணணும். இல்லனா தலையில இப்ப இருக்கிற எலுமிச்சம்பழம் ஆப்பிள் பழமா மாறிடும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.